இப்போ மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகள். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல உச்சபலம் பெறுவது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு. இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த சவால்கள், சங்கடங்கள், 7.5 நாட்டு சனி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு மீனராசி அன்பர்களுக்கு. இருந்தாலும் அதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி, மீன லக்ன நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உருவாகும். இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து குலதெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் நீங்கள் வேண்டுதல் வைத்திருந்தாலும் அது பலிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் செயல்படும். உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை, உங்களுடைய ராசிநாதனுக்கும் குருவினுடைய பார்வை, குரு நல்ல உச்சபலத்தில் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. குடும்பத்தில் இருந்த சஞ்சலங்கள், பிரச்சனைகள் குறைவது அல்லது உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்புகள் ஏற்படும். இதை உபயோகப்படுத்தி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்றதுக்கு முயற்சிகளை எடுக்கலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசி, மீன லக்ன நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு. உங்களுக்கு நீண்ட காலமா வர வேண்டிய ஒரு ஆர்டர் உங்க கிளையண்ட் இருந்து வரணும்னா அது வந்துடும். அதே சமயத்துல புதிய ஆர்டர்களுடைய வேகமும் குறைய ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய ஒர்க்லோட நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கான வருமானத்தை ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வேலையாட்கள் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருப்பது மீனராசி, மீன லக்ன நண்பர்களுக்கு நல்லது. இப்போ வேலையாட்கள் உங்களை விட்டு விலகி செல்வது, உங்களுடைய உதாரணத்துக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி, மீன லக்ன நண்பர்களுடைய தொழிலாளிகள் உங்ககிட்ட இருந்து உங்களுடைய எதிரிகளினுடைய நிறுவனத்துல போய் ஜாயின் பண்றது, அதன் மூலம் உங்களுக்கு வியாபாரத்துல உற்பத்தியில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, அல்லது உங்களுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாட்கள், மெய்ட் சர்வன்ட்ஸ் கூட திடீர்னு வேலைக்கு வராமல் நின்று கொள்வது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட மீனராசி, மீன லக்ன நண்பர்களுடைய வீட்டில் நிகழும். அதே சமயத்துல சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுவும் இந்த குறிப்பா இந்த வேலையாட்கள் மூலமாக. அந்த விஷயத்தை மட்டும் மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது உங்களுக்கு தேவையற்ற பண இழப்புகளை தவிர்க்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சாதகமான சூழ்நிலை தான். இந்த மாதம் ஒன்றும் பெரிய அளவில் பயப்படக்கூடிய அமைப்பு இல்லை. மேலும் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கும் குருவினுடைய பார்வை இருப்பது நீண்ட காலமாக நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கூட அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் ஜூன் மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது மீனராசி, மீன லக்ன நண்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலை. குரு உங்களுடைய 5ஆம் இடத்துல உச்சபலம் அடைவது உங்களுக்கு குரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை தான்.